இது சண்டே ஈவினிங் அன்னைக்கு எடுத்த மினி விளாக். ஆஃப்டர்நூன் தொன்னே பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 4:00 போல தனிஷா வந்து சொல்லிட்டு இருந்தா, டூ வீலர் ஓட்ட போலான்ட்டு. ஸோ தனிஷா டூ வீலரும், ஷையு சைக்கிளும் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில ஷையு அவளோட சைக்கிள் எடுத்து எங்ககிட்ட குடுத்துட்டு, அவங்க அக்கா பின்னாடி உட்காந்து ரவுண்ட் போக ஆரம்பிச்சாச்சு. நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா வாக் போலான்னு நெனச்சா, சைக்கிள தள்ள வச்சுட்டா ஷையு. அன்னைக்கு வெயிலும் இல்லாததுனால வாக் பண்ணது கொஞ்சம் ப்ளசன்ட்டா தான் இருந்துச்சு. ஷையு தனிஷாக்கு பின்னாடி உட்காந்து ரவுண்ட்ஸ் போனது பத்தாம, நானும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் சிவா இருந்துட்டு கத்துக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சுன்னா ஈஸியா கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷையு பின்னாடி உட்காந்து அவள கைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஷையு ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றா. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் தடுமாறுச்சு பேலன்ஸ்லாம் பத்தாம. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஓரளவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. இதுல தனிஷாக்கு வேற கோவம் வந்துருச்சு. வண்டி ஓட்ட போலான்னு சொன்னது நானு. பட் எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. எனக்கும் என்னமோ டூ வீலர் ஓட்டி ரொம்ப நாள் ஆனதுனால நானும் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போனேன். ஷையு என் பின்னாடி உட்காந்துட்டு, "அம்மா இப்போ தான் நான் ஃப்ரீயா வரேன். அக்கா கூட உட்கார்றப்ப எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு" அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த வாக்கிங், ரைடிங் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தனிஷா, ஷையு 2 பேருமே சொல்றாங்க அவங்களுக்கு பென்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்ட்டு. ஸோ சிவா வாங்குறதுக்கு கிளம்புறப்ப நானும் கூட போயிருந்தேன். எனக்கு என்னன்னா, அந்த பழைய வீட்டுக்கிட்ட ஒரு டீ ஸ்டால்ல எனக்கு இந்த லெமன் டீ ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிறப்ப அடிக்கடி குடிப்போம். பட் இப்போ வந்து தூரத்தில இருக்கனால ரொம்பவே சான்ஸ் கம்மியாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. அத குடிக்கிறதுக்காகவே நான் கிளம்பி போனேன். அங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த லெமன் டீல சியா சீட்ஸ் போட்டு குடுப்பாங்க. அது வந்து குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டின்னர் நைட்டுக்குன்ட்டு எதுவும் செய்யல. ஆஃப்டர்நூன் வச்ச ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூன் பிரியாணி அவ்ளோ டேஸ்ட்டா இருந்ததால, பிரியாணியே 2 ரவுண்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். அதனால சாதம், ரசம்லாம் தொடவே இல்ல. சரி அப்புறம் அத எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நைட் எல்லாரும் ரச சாதமே சாப்பிட்டுட்டோம். இன்னொன்னு கொஞ்சம் டைஜஷனுக்கும் நல்லாருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மண்டே. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் வீக்கெண்டுக்கு அப்புறம். அதனால மார்னிங்லாம் வந்து இந்த பாட்டில்ஸ் வாஷ் பண்ற டென்ஷன்லாம் வேணான்ட்டு நைட்டே எல்லாம் வாஷ் பண்ணி கபோர்ட்ல வச்சாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ்ட் க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு இவ்ளோ நாள் ஆயிடுச்சு மழை இருந்ததால. ஸோ அதையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீட்டா வார்ட்ரோப்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா தூங்க போயாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டே கோச்சிங் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. ஸோ இப்படிதான் எங்களோட சண்டே சூப்பரா போச்சு. உங்களோட வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.